எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கேஎஃப் சண்டை பேசுறேன். எப்போ எனக்கு ரெகுலரா மெடிசின் கேட்டு நெறைய பேர் கூப்பிடுவாங்க. நானும் மெடிசின் சொல்லுவேன். ஆனா, முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குது. இந்த மெடிசின் செலவு பார்த்தீங்கன்னா, எங்க போனாலும் டைலோசின், அமிகேசின், லாங் ஆக்டிங், ஆக்ஸிடெட்ராசைக்ளின் இல்லன்னா காயத்துக்கு சிப்லடைன் வாங்குறதோ, இன்னொன்னு ஐமேக்ஸ் வாங்குறதோ, இல்லன்னா மல்டி விட்டமின்ஸ், அ என்னது மல்டி மினரல்ஸ், அப்புறம் கால்சியம் டானிக்கு செலவு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான செலவு பண்ணுறதுக்கு முதல்ல நாம அதை வராத மாதிரி தடுக்கிறது நல்லது. ப்ரிவென்ஷன் பெட்டர் தென் கியூர் அப்படின்னா நிறைய பேரை பார்த்துருக்கேன். நாம கோழி விடுற இடத்துல பார்த்துருக்கேன். நிறைய பேர்கிட்ட போய் நிறைய கோழி வச்சுருப்பாங்க. ஏதாச்சும் வேக்சின் போட்டுறீங்கன்னு கேட்டால், இல்லை நாம் எதுவுமே போடுறதில்ல, வெறும் அரிசி போட்டு இப்படி வருது, நம்மளுக்கு எல்லாம் எந்த ப்ராப்ளமும் பாதிக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல்னு சொல்லுவாங்க. கன்ஃபார்மாக உங்களுக்கு நல்ல நேரம் தான் ஓடிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நோய் வராது, நான் தடுப்பூசி போடலைன்னா எனக்கு நோயே வராது, நான் ஆர்கானிக்காக பண்ணுறேன் அதனால எனக்கு நோயே வராதுங்கிறது நான் கன்ஃபார்ம் ஒத்துக்க மாட்டேன். உங்களுக்கு நல்ல நேரம் தான் ஓடிட்டு இருக்குது. ஏன்னா எனக்கு இதில் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். நாய் பிடிச்சி நிறைய இழந்திருக்கேன். சீக்கு கண்ணுக்கு பார்க்காதது, காரில் கேட்காத மாதிரியெல்லாம் சீக்கு வந்து பட்டு பட்டுன்னு செத்து போயிருக்குது. இதுக்கெல்லாம் வந்த உடனே இது என்ன அது என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வேக்சின் கற்றுக்கிட்டு பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இந்த வேக்சினேஷன் பண்ணுறதுனால கோழிக்கு எந்த பாதிப்பு கிடையாது. அதனால கோழிக்கு பெனிஃபிட் தான் ஆகும். இப்போ ஒரு வேக்சினேஷன் பண்ணுறதுனால சப்போஸ் இப்போது வெள்ளை கழிச்சலோ இல்லை ஃபோல் பாக்ஸோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. வெள்ளை கழிச்சல் வந்தால் ஜென்டமைசின் அடிப்பீங்க, லிவர் டானிக் போடுவீங்க, மெரிக்வின் டேப்லெட் போடுவீங்க. ஐயோ அதை காப்பாற்றுறதுக்கு படாத பாடுபட்டுருவீங்க. முக்கியமான சேவல் முக்கியமான பொட்டைன்னு சொல்லி. அப்படியே குஞ்சு கோழிக்கு அம்மை வந்துருச்சுனாலும் அப்படிதான். முலாம் தேய்ச்சிக்கிட்டு பன்னி நெய் வாங்கிட்டு வந்து அதை சோஸில் கலந்து போட்டுக்கிட்டு அந்த சின்ன குஞ்சு கண்ணு போயிட்டு அதுக்கு பன்னி நெய் தடவிட்டு பொட்டாசியம் பர்மாங்கனேட்டில் கலவிட்டு இமேக்ஸை தடவிக்கிட்டு எக்கச்சக்கமான வேலை. ஸோ இந்த வேக்சினேஷன் போட்டதுனால உங்களுக்கு முக்கியமாக டைம் சேவ் ஆகுது. அதுக்கு மேலே பணமும் கொஞ்சம் சேவ் ஆயிடும். இப்போ அந்த கரெக்டாக டைமில் நீங்கள் ஃபவுல் பாக்ஸ் போட்டிங்கன்னா இந்த இருட்டில் உட்காந்துக்கிட்டு பன்னி நெய் தடவணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த இருட்டில் உட்காந்துட்டு புட்ரா சேவலை ஜென்டாமைசின் அடிக்கலாம், மெரிக்வின் ஊற்றலான்னு சொல்கிற அவசியமும் கிடையாது. ஸோ எப்போ நீங்கள் வேக்சின் போடுறீங்களோ அப்போ என்ன ஆகும், 100க்கு 100 வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வேக்சின் போட்ட கோழிங்களுக்கு நீங்கள் சின்ன அமௌண்ட்டில் நீங்கள் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலோ அதோட பாடி அதை ரிகவர் பண்ணுறதுக்கு அதுக்கிட்ட தெம் இருக்கும். ஸோ பர்ஃபெக்டான வேக்சினேஷன் ஷெட்யூல் வச்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணிட்டு போனீங்கன்னா மாதத்தில் ஒரு தடவை ஷெட்டுக்கு ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டு டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணிக்கிட்டு வாட்டர் சானிடைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு மெடிசின் செலவு பாதி குறைஞ்சிரும். வெதர் மாற்றத்துக்கு கன்ஃபார்மாக சளி பிடிக்கும். அதுக்கு எந்த மருந்துமே தடுப்பூசியுமே கிடையாது. இந்த மாதிரி சின்ன நோய்கள் வந்துட்டே இருக்கும். அது கம்ப்ளீட் சொல்யூஷன் இன்னும் கிடைக்கல. ஏன்னா எல்லா மெடிசின் ரிசர்ச் நடந்தது மீட் பர்பஸ் கோழி மேலே தான் நடந்திருக்குது. நம்ம கட்டு சேவலுக்குன்னு இது ஏதோ தனியாக மெடிசின் வரல. ஸோ வேக்சின் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த கறிக்கோழிக்கு ஒரே வேக்சின் தான், நம்ம கோழிக்கு ஒரே வேக்சின் தான். ஸோ அதை பண்ணாலே நம்மளுக்கு பாதி நோயிலேருந்து பாதி செலவுலேருந்து நிறைய டைமும் மிச்சம் பண்ணிக்கலாம், டென்ஷனும் குறைச்சிக்கலாம். நன்றி, வணக்கம்.